அடங்கா காதல் திமிரே. அத்தியாயம் 9. இப்படியே ஒரு மாதம் கழிந்திருக்க ஆல்ஃபா நிறுவனம் புதிய மருந்துகள் கண்டுபிடிப்பு ஒன்றில் இறங்கியிருந்தது. இப்பொழுது மேலை நாடுகளில் அதிகம் பிரபலமாகி வரும் உணவு பழக்கம் வீகன் டயட் எனப்படும் ஒரு உணவு முறை. இதை பின்பற்றுவோர் முட்டை, பால் உட்பட விலங்குகளிலிருந்து பெறப்படும் எந்த உணவுகளையும் உண்ணமாட்டார்கள். அவ்வளவு ஏன், இந்த கொள்கையை பின்பற்றும் சிலர் தேனை கூட தவிர்த்து விடுவர். இவர்கள் பின்பற்றும் இந்த கோட்பாடு முதன்மையாக விலங்குகளை வணிக பொருட்களாக கருதுவதை மறுக்கிறது. விலங்கிலிருந்து பெறப்படும் உணவுகளை மட்டுமல்ல, பொருட்களை கூட இவர்கள் பயன்படுத்த மாட்டார்கள். தாவர உணவை மட்டுமே உட்கொள்ளும் இந்த நனிசைவர்களுக்கு மற்றவர்களைப் போன்று அசைவ உணவிலிருந்து இயற்கையாக கிடைக்கும் சில சத்துக்கள் கிடைப்பதில்லை. அதனால் அதிக உடல் எடை குறைதல், வைட்டமின் குறைபாடுகள் மற்றும் மேலும் சில உளவியல் ரீதியான பிரச்சனைகளும் ஏற்படுகின்றன. இதற்கு தீர்வு காணும் முதல் முயற்சியை தான் தற்போது ஆல்ஃபா நிறுவனம் மேற்கொண்டுள்ளது. முழுதாக வைட்டமின் மற்றும் சில சத்துக்கள் நிரம்பிய புதிய மருந்து வகைகளை கண்டுபிடிப்பதில் அந்த நிறுவனத்தின் தலைமை விஞ்ஞானி பிரபஞ்சன் முழு நேர ஈடுபாட்டுடன் இறங்கியிருந்தான். காலையில் அலுவலகத்திற்கு வந்தால் நேராக ஆய்வு கூடத்திற்கு செல்பவன் நாள் முழுவதும் தனது நேரத்தை அங்கேதான் செலவிடுவான். இந்த புதிய முயற்சியில் மட்டும் அவன் வெற்றி பெற்றுவிட்டால் அவனது பெயர் புகழின் உச்சத்தை தொட்டுவிடும். உலகம் வியக்கும் விஞ்ஞானியாக அறியப்படுவான் என்பதால் கரும சிரத்தையுடன் தனது கண்டுபிடிப்பில் ஈடுபட்டிருந்தான். ஆனால் பிரபஞ்சனின் இந்த முயற்சிக்கும் கடின உழைப்பிற்கும் பின்னால் மற்றொரு காரணமும் இருந்தது. அது சம்யுக்தா. தவறு செய்யாத தன்மேல் வீண் பழி சுமத்தி தனக்கு அவப்பெயர் ஏற்படுத்தியவளுக்கு தான் யார் என்று நிரூபிக்க வேண்டும் என்பதற்காகவே இப்பொழுது முழு ஈடுபாட்டுடன் ஆய்வு கூடத்தில் வேலை செய்து கொண்டிருந்தான். சம்யுக்தாவோ சில வாரங்களாக பிரபஞ்சனால் எந்த வீண் பிரச்சனையும் தனக்கு வரவில்லை என்று நினைத்து ஒரு புறம் நிம்மதியாக இருந்தாலும் காரணமே இன்றி சோர்ந்து போனாள் என்றுதான் சொல்ல வேண்டும். ஒருவேளை கடைசி வரை அவன் அவளது கண்முன்னே வராமல் போயிருந்தால் எப்படியோ. ஆனால் கடந்த மாதம் எதிர்பாராத நேரத்தில் நிகழ்ந்த அவனது வருகையும் தினம் தினம் அவனுடன் மோதிக்கொள்ளும் சூழ்நிலைகளும் பிரபஞ்சனை மீண்டும் அவளுக்கு ஏதோ ஒரு வகையில் நெருக்கமாக்கி இருந்தது என்பதே நிதர்சனமான உண்மை. மனதின் உந்துதலில் தன்னையும் அறியாமல் அவளை பிரபஞ்சனை பார்க்க விழைந்தாலும் கூட அவளால் பார்க்க முடிவதில்லை. ஆய்வு கூடத்தில் விஞ்ஞானிகளை தவிர வேறு யாருக்கும் அனுமதி அளிக்கப்படுவதில்லை. இதனால் ஒருவித சோர்வு அவளை ஆட்கொண்டிருக்க சோகமாகவே அலுவலகத்தில் நடமாடினாள். எது எப்படி இருந்தாலும் சம்யுக்தாவை வெறுப்பேற்றும் வேலையை மட்டும் லில்லி செவ்வனே செய்து வந்தாள். அவளுக்கும் பிரபஞ்சனுக்குமான முறிந்து போன திருமண உறவை குறித்து அந்த அலுவலகத்தில் பணிபுரிந்து வரும் பழைய ஊழியர்கள் வழியாக தற்செயலாக தெரிந்து கொண்டவளுக்குள் பொறாமை தீ பற்றி எரிந்தது. போயும் இவளையா பிரபஞ்சன் திருமணம் செய்திருக்க வேண்டும் என்று நினைத்து கரித்து கொட்டியவள் சம்யுக்தாவை எங்கு காண நேர்ந்தாலும் அவளை ஜாடையாக பேசி தனது அல்ப ஆசையை தீர்த்து கொண்டாள். இப்படித்தான் ஒரு நாள் காஃபி குடிப்பதற்காக ஒலிவியாவும் சம்யுக்தாவும் கீழே இருந்த ஒரு கெஃபேக்கு சென்றனர். அங்கே இவர்களுக்கு அருகில் இருந்த மேஜையில் தனது தோழியுடன் அமர்ந்து காஃபி அருந்தி கொண்டிருந்தாள் லில்லி. இவர்களை கண்டதும், உனக்கு விஷயம் தெரியுமா சாண்ட்ரா? சில பேருக்கு தன்னோட தகுதி என்னன்னு கூட தெரியறதில்ல. நாயை குளிப்பாட்டி நடுவீட்டில் வச்சாலும் அது கடைசியில் எங்கேயோ போகும்னு சொல்லுவாங்களே, அது மாதிரி தான் சிலருக்கு அவங்க தகுதி மீறி வாழ்க்கை கிடைச்சாலும் கடைசியில் அவங்க புத்தியை காட்டிட்டு நடுத்தருவில் தான் வந்து நிற்கிறாங்க என்று ஆங்கிலத்தில் பேச ஆரம்பித்தாள். தாங்கள் உண்டு தங்கள் வேலை உண்டு என்று இருக்கும் தோழிகளுக்கு முதலில் லில்லி பேசியது புரியவில்லை. ஆனால் அவள் இடைக்கண்ணால் தன்னை பார்த்து பேசவும் விஷயம் புரிந்துவிட்டது சம்யுக்தாவிற்கு. அதை கண்டு கொள்ளாமல் மனதிற்குள் அவளை சீப்போ என்று ஒதுக்கி தள்ளிவிட்டு ஒலிவியாவுடன் தனது உரையாடலை தொடர்ந்தாள். இதை கண்டதும் லில்லியின் முகம் காற்று போன பலூன் போன்று சுருங்கி போய்விட இன்னும் அதிக கர்வத்துடன் தனது பேச்சை தொடர்ந்தாள். நீ என்ன சொல்ற லில்லி? எனக்கு சுத்தமா எதுவுமே புரியல என்ற சாண்ட்ராவிடம், எல்லாம் நம்ம ஆஃபீஸில் வேலை செய்கிற சில வெக்கம் கெட்ட ஜென்மங்களை பற்றி தான் பேசிகிட்டு இருக்கேன் சாண்ட்ரா. அது எப்படி ஒருத்தர் வேண்டான்னு விட்டுட்டு போன பிறகும் அவங்க பின்னாடி நாக்க தொங்க போட்டுட்டு அலையிறாங்களோ தெரியல. இவங்கள மாதிரி ஆளுங்களுக்கு சுத்தமாக சூடு சொரணை எதுவும் கிடையாது போல என்று லில்லி பேசி முடிக்கவில்லை. அதற்குள்
அதிவேகமாக உச்ச கோபத்துடன் அவளது முகத்தில் தான் வாங்கி வைத்திருந்த கோல்ட் காஃபியை ஊற்றியிருந்தாள் சம்யுக்தா. இக்காட்சியை கண்டதும், சாம் என்ன பண்ற என்று ஒலிவியா அதிர்ந்து போய் அவளை தடுக்க முனைந்தாள். ஆனால் தோழியின் பேச்சை இம்முறை ஏற்காமல் அவளை விலக்கித் தள்ளினாள் சம்யு. சுற்றியிருந்தோர் அனைவரும் அங்கே நடந்தேறிய கூத்தை வேடிக்கை பார்க்க அவமானம் தாங்காமல் கோபத்தில் தனது இருக்கையிலிருந்து எழுந்த லில்லி, ஹவு டேர் யூ சம்யு, என் மூஞ்சியிலே காஃபி கொட்டிட்டல்ல, உன்னை என்ன பண்றேன்னு மட்டும் பாரு என்று கத்தினாள். சம்யுவோ கண்கள் சிவக்க அவளிடம், என்னடி பண்ணுவ, இல்லை என்ன பண்ணுவேன்னு கேட்குறேன். மிஞ்சி மிஞ்சி போனா பாஸ்கிட்ட உன்னோட சீப்பான ட்ரிக்ஸை யூஸ் பண்ணி என்னை வேலையை விட்டு தூக்க வைப்பியா? பண்ணு, தாராளமாக பண்ணு. அதுக்காக நீ என் பர்சனல் லைஃப்பை பற்றி பேசுகிறத கேட்டுட்டு நான் ஒதுங்கி போவேன்னு மட்டும் நினைக்காத. என்னோட சுயமரியாதையை விட இந்த வேலை ஒன்றும் எனக்கு பெருசு கிடையாது. இனிமே இந்த ஆஃபீஸில் வச்சு எங்கேயாவது என் கண்ணு முன்னாடி வந்தேன்னு வையேன் என்றவள் லில்லியின் முகத்திற்கு முன்பாக சொடுக்கிட்டு, நீ யாரை எப்படி தாஜா பண்ணி சேல்ஸ் மேனேஜராக ப்ரமோஷன் வாங்கின, அதுக்கு எவ்வளோ கேவலமான வேலைலாம் செஞ்சேன்னு உன் வரலாறு எல்லாத்தையும் நம்ம கம்பெனியில் வேலை பார்க்குற எல்லாருக்கும் மெயில் அனுப்பி வெட்ட வெளிச்சமாக்கிடுவேன், மைண்ட் இட் என்று விட்டு விறுவிறுவென நடந்து வெளியே சென்றாள். அவளை தொடர்ந்து ஒலிவியாவும் செல்ல, லில்லி தான் ஒன்றும் செய்ய முடியாமல் கோபத்தில் பற்களை நரநரவென கடித்தபடி நின்றிருந்தாள். வேகமாக நடந்து லிஃப்டில் ஏறி ஒலிவியாவிற்கு முன்பாக அலுவலகத்தை அடைந்திருந்தாள் சம்யுக்தா. வேதனையால் துவண்டு கிடந்த மனதை சற்று சமநிலைப்படுத்தி விட்டு வரலாம் என்று நினைத்து தனது தோழியுடன் கஃபேக்கு சென்றால் அந்த லில்லி வந்து அனைத்தையும் கெடுத்துவிட்டாள் என்ற கோபம் ஒரு புறம் இருக்க, தன்னை கண்டவளும் வாயில் வந்ததை பேசும்படியாக இந்த நிலைக்கு கொண்டு வந்து தள்ளிவிட்டானே என்று மறுபுறம் பிரபஞ்சனை நினைத்து கோபத்தின் உச்சிக்கே சென்று விட்டாள். கோபம், ஆத்திரம், ஆற்றாமை, சுய பச்சாதாபம் என்று அனைத்தும் ஒன்றாக எழுந்து சம்யுக்தாவின் மனதை குழம்பிய குட்டையாக கலங்கடித்து கொண்டிருந்தது. அலுவலகத்திற்குள் நுழைந்தவள் தன்னுடைய கேபினுக்கு செல்ல விருப்பமில்லாமல் தன்னை அறியாமலேயே வழிந்தோடிய வெளிநீரை துடைத்தபடி மொட்டை மாடிக்கு செல்வதற்காக ஓடினாள். அப்பொழுது ஆய்வு கூடத்திலிருந்து வெளியே வந்த பிரபஞ்சன் யதார்த்தமாக சம்யுக்தா அழுது கொண்டே லிஃப்டை கூட மறந்தவளாய் மொட்டை மாடி நோக்கி செல்வதைக் கண்டு திகைத்தான். பொதுவாக அவள் இப்படி பொது இடத்தில் அழுபவள் அல்ல என்பது அவனுக்கு நன்றாகவே தெரியும். ஆனால் இப்பொழுது அவளது கண்ணீர் அவனது மனதை சுட, அவனும் கால்களை வேக நடை போட்டு அவளை தொடர்ந்து மேலேறி சென்றான். மொட்டை மாடியில் இருந்த இரும்பு பெஞ்ச் ஒன்றில் சம்யுக்தா முகத்தை மூடிக்கொண்டு அழவும் அந்த காட்சியை கண்டு மனம் வலிக்க அவளிடம் சென்றான் பிரபஞ்சன். அவள் அருகே சென்று அமர்ந்தவன் சற்றே மேலோங்கிய தயக்கத்துடன் கைகள் நடுங்க, சம்யு என்று ஹஸ்கி குரலில் அவளது தோள் தொட்டான். தனது காதருகே கேட்ட குரலில் விழுக்கென நிமிர்ந்து தன்னருகே அமர்ந்திருந்தவனை பார்த்தவளின் கண்களில் தெரிந்த ஏக்கமும் ஏமாற்றமும் கூடவே வலி நிரம்பிய பார்வையும் அவனை ஏதோ செய்ய தொண்டைக்குள் எச்சில் விழுங்கியபடி, ஏன் அழற சம்யு, ஏதாவது ப்ராப்ளமா என்றான் பற்களை கடித்தபடி. ஆமாடா, ப்ராப்ளம் தான், எல்லாமே ப்ராப்ளம் தான். உன்னை என்னைக்கு சந்திச்சு தொலைச்சேனோ அன்னையிலிருந்து என் வாழ்க்கையே ப்ராப்ளம் தான் என்றவள் ஒரு மூச்சு அழுது கரைந்தாள். அவளது அழுகைக்கான காரணம் என்னவென்று தெரியாத போதிலும் அவளை நினைத்து வருந்தியவன் ஆதரவாக சம்யுக்தாவின் தலையை வருடி கொடுத்தான். சட்டென அவனது கரத்தை தள்ளிவிட்டவளோ, நீ ஏண்டா என் வாழ்க்கையில வந்த? எதுக்காக எனக்கு துரோகம் பண்ண? நான் உன்னை எவ்வளோ நம்பினேன் தெரியுமா? உன் மேல என் உயிரையே வச்சிருந்தேன், என் வாழ்க்கையே நீதான் இருந்தேனே. ஆனால் கடைசியில் என் சந்தோஷத்தை பறிச்சது மட்டும் இல்லாமல் என் குழந்தையையும் என்கிட்ட இருந்து பறிச்சிட்டியே பாவி. ஐ ஹேட் யூ பிரபா, ஐ ஹேட் யூ என்று சொல்லி அவனது நெஞ்சில் குத்தியபடி கதறி அழுதாள். அவள் சொன்னதை கேட்டதும் தன் காதையே நம்ப முடியாதவனாய் பேரதிர்ச்சியில் நெஞ்சம் படபடக்க அமர்ந்திருந்தவன், என்ன சொல்ற சம்யு, உன்னோட குழந்தை அப்படின்னா என்று அவன் வார்த்தைகளுக்காக தடுமாறவும், ஆமாம், நம்ம குழந்தை தான். அன்னைக்கு நீ வீட்டுக்கு வந்ததும் உன்கிட்ட நீ அப்பாவாக போகிற விஷயத்த சொல்லணுன்னு எவ்வளோ ஆசையாக நான் காத்துட்ருந்தேன் தெரியுமா? ஆனால் நீயும் அந்த லிண்டாவும் சேர்ந்து மொத்தமாக என் ஆசையில் நெருப்பள்ளி போட்டுட்டு போயிட்டீங்க. கடைசியில் அந்த பிஞ்சு முகத்தை கூட பார்க்க விடாமல் என் குழந்தைய என் வயிற்றுலையே கொண்டுட்டீங்களே என்று
சொல்லி ஏங்கி ஏங்கி அழுதாள். சம்யுக்தா சொன்னது போன்று அன்று தான் 3 மாதங்கள் கருவுற்றிருக்கும் மகிழ்ச்சியான விஷயத்தை பிரபஞ்சனிடம் பகிர்ந்து கொள்ளும் ஆசையுடனும் ஆவலுடனும் அவனுக்காக தன் வீட்டில் காத்திருந்தாள். ஆனால் அவளது நினைப்பில் முழுதாக இடியை இறக்கும் விதமாக வந்தாள் லிண்டா. அவள் தன் கணவனை குறித்து சொல்லி சென்ற பிறகு இனி தன் குழந்தையின் நிலை என்ன என்று நினைத்தே அதிகமாக மனதிற்குள் நொந்து போனாள் அவள். பிரபஞ்சனிடமிருந்து விவாகரத்து வாங்க கோர்ட் கேஸ் என்று அலைந்ததாலும் மனதை நிறைத்த கவலையாலும் ஒழுங்காக உணவு உண்ணாமல் பலவீனமாகி போனாள். இறுதியாக ஒரு நாள் அந்த அசம்பாவிதம் நடக்கவும் பதறிப்போய் அவளை மருத்துவரிடம் அழைத்துச் சென்றாள் ஒலிவியா. அவளை பரிசோதித்த மருத்துவரோ, டிப்ரெஷன் காரணமாக அவங்களுக்கு கருக்கலைப்பு ஏற்பட்டிருக்கு, நல்லா ரெஸ்ட் எடுக்க சொல்லுங்க, சத்தான ஆகாரமாக கொடுங்க என்று சொல்லி சில மருந்து மாத்திரைகளையும் எழுதி கொடுத்து வீட்டிற்கு அனுப்பி வைத்தார். தனக்கு ஒரே ஆறுதலாக இருந்த தன் குழந்தையும் தன்னிடமிருந்து பறிப்போய்விட்டதில் பித்து பிடித்தவளை போன்று ஆனாள் சம்யுக்தா. அவளை தேற்றி உடனிருந்து உற்ற தோழியாக பார்த்து கொண்டது எல்லாம் ஒலிவியாதான். தனது அபார்ஷன் விஷயத்தை தாயிடம் கூட சொல்ல வேண்டாம், அந்த துயரம் தன்னுடனே போகட்டும் என்று ஒலிவியாவை தடுத்துவிட்டாள். அவள் சொன்ன அனைத்தையும் கேட்ட பிரபஞ்சனின் விழியோரம் துளி கண்ணீர் கசிந்து நின்றது. தங்கள் காதலால் உருவான செல்ல குழந்தை முழுதாக உருவம் பெறும் முன்பே அழிந்து போன செய்தியை கேட்டு அப்படியே இடிந்து போய்விட்டான். தன் முன்னே அனைத்தையும் இழந்து நிற்கதியாய் அழுது கரையும் தன் காதல் மனைவியை நெஞ்சோடு அணைத்து கொண்டான். அவளுக்கும் அவனது அணைப்பு அப்பொழுது தேவையான ஒன்றாக இருக்க பிரபஞ்சனின் மார்பில் ஆறுதலும் அடைக்கலமும் தேடிக்கொண்டாள் அவனது சம்யுக்தா. முழுதாக 5 நிமிடங்கள் அழுது கரைந்தவள் ஏதோ நினைவு வந்தவளாக அவனிடம் இருந்து விலகினாள். கண்களில் வழிந்த நீரை துடைத்து கொண்டவள் மூக்கை உறிஞ்சியபடி, எனக்கு ஏதாவது உபகாரம் பண்ணணும்னு நினைச்சேன்னா இனிமே தயவு செஞ்சு என் கண்ணு முன்னாடி வராத பிரபா, உன்னை இனிமே என் வாழ்க்கையிலே நான் பார்க்க விரும்பல என்று விட்டு அங்கிருந்து சென்று விட்டாள். அவள் அங்கிருந்து சென்ற போதிலும் அவள் தன் மார்பில் விட்டு சென்ற கண்ணீர் மட்டும் அவனது மனதை சுட்டது. இத்தனை காலமும் தன்மேல் வீட்பழி சுமத்தி தன்னை அவமானப்படுத்திய தன் மனைவியை பழி வாங்க வேண்டும் என்று நெஞ்சில் வஞ்சம் வளர்த்தானே தவிர அவள் அப்படி செய்ய காரணமாக இருந்த லிண்டாவை பற்றி சுத்தமாக மறந்தே விட்டான். அவனது மனசாட்சியோ, உனது காதல் மட்டுமல்ல, உன் குழந்தையை கூட அந்த கேடு கெட்டவளால் இழந்து நிற்கிறாயே, அதற்காக சம்யுக்தாவிற்கு என்ன நியாயம் செய்ய போகிறாய்? நடந்து முடிந்துவிட்ட இந்த பிழையை எப்படி சரி செய்ய போகிறாய் என்று இடித்துரைக்கவும் ஒரு முடிவிற்கு வந்தவனாய் எழுந்து நின்றான். ஆனால் ஒன்று மட்டும் நிச்சயம், தன்னையும் சம்யுக்தாவையும் இந்த நிலைக்கு கொண்டு வந்து நிறுத்திய அந்த லிண்டாவை அவன் சும்மா விடப் போவதில்லை. அதற்கான செயலில் உடனே இறங்கினான். தன்னுடைய மருந்தியல் ஆய்வை கூட சில நாட்கள் ஒத்தி வைத்துவிட்டு லிண்டாவின் பழைய புகைப்படத்தை வைத்து சிலரது உதவியுடன் ஆஸ்திரேலியா முழுவதும் அவளை சல்லடை போட்டு தேட ஆரம்பித்தான். இறுதியாக 1 வார தேடலுக்கு பிறகு லிண்டா கேன்பராவில் இருப்பதாக அவனுக்கு தகவல் கிடைக்கவும் உடனே அங்கு கிளம்பி சென்றான். ஒரு நாள் இரவில் அவள் ஒரு விடுதியிலிருந்து மது போதையில் வெளியே வந்த பொழுது பிரபஞ்சனின் ஆட்கள் அவளை அலேக்காக காரில் அள்ளி கொண்டு வந்து அவன் முன்பு நிறுத்தினர். அவனை நேரில் காண்போம் என்று எதிர்பாராதவளோ பயத்தில் அதிர்ந்து போய் ஏற்கனவே இருந்த போதையும் தெளிந்து போய் நின்றாள். அங்கிருந்த ஒற்றை சோஃபாவில் கால் மேல் கால் போட்டு அவளுக்கு முன்பாக அமர்ந்திருந்தவன், உனக்கு 5 நிமிஷம் டைம் தரேன் லிண்டா, அதுக்குள்ள ஏன் என் வாழ்க்கையில் விளையாடினேன்னு உண்மையை சொல்லிட்டேன்னா நீ பொழைச்ச இல்லை என்றபடி அவன் திரும்பி பார்க்கவும் அவன் அருகே கட்டி வைக்கப்பட்டிருந்த ஒரு வேட்டை நாய் தனது கூர்பற்களை காட்டி சத்தமாக குரைத்தது. அந்த பெரிய நாயை கண்டதும் பயத்தில் எச்சில் விழுங்கியவள், எனக்கு எதுவும் தெரியாது என்று சமாளிக்கவும், சீசர் அட்டாக் என்றான் பிரபஞ்சன். எஜமானனின் கட்டளைக்கு ஏற்ப அது லிண்டாவை நோக்கி தனது கூர்மையான பல்லை காட்டி பாய்ந்து வரவும் 2 அடி பின்னால் நகர்ந்து போனவள், சொல்லிடுறேன், எல்லா உண்மையையும் சொல்லிடுறேன் என்று அலறினாள். சீசர் சிட் என்று மீண்டும் அவன் கட்டளை பிறப்பிக்க அந்த நாய் பின்னால் நகர்ந்து சென்று அமர்ந்து கொண்டது. அடுத்த அரை மணி நேரமும் லிண்டா சொன்ன உண்மையை கேட்டவனுக்கோ அதிர்ச்சிக்கு மேல் அதிர்ச்சியாக இருந்தது.